வணக்க மக்களே, ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க சில முக்கியமான தகவல்களை இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். டிஆர்பியில் வந்திருக்கிற அந்த ஒரு சில முக்கியமான தகவல்கள் என்னென்ன? ஸோ டிஎன் டெட்டோடைய நீதிமன்ற வழக்கில் திடீரென ஒரு சில திருப்பங்கள் வந்திருக்கு. என்னன்றதை பார்க்கலாம். டெட்டாசிரியர்கள் ஒரு பக்கம் பிச்சை எடுக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. என்னன்றதை பற்றி நம்ம பார்க்கலாம். டெட்டு பாஸ் பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 அனைவருக்கும் 60 மார்க் வேணுன்ற மாதிரி நீதிமன்ற தீர்ப்பு எப்போ வழங்க போகிறாங்கன்றதை பார்க்கலாம். டிஆர்பியோடைய ஹெல்ப்லைனுக்கு டெட்டு மற்றும் யூஜிடிஆர்பியோடைய எக்ஸாம் எப்போ நடக்கும் அப்படின்ட்டு கேட்டதில் ஹெல்ப்லைன் கூறப்பட்ட பதில்கள் என்னவாக இருக்கும் அப்படின்றத பற்றி எல்லாமே இந்த ஒரு வீடியோவில் நம்ம முக்கியமாக பார்க்க இருக்கோம். ஸோ மக்களே, நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழகத்தில் பள்ளி கல்வித்துறையில் முக்கியமான தகவல்கள் எல்லாமே நாளுக்கு நாள் வந்து கொண்டு தாங்க இருக்குது. அதில் டெட்டாசிரியரில் 2013 மற்றும் 17 டெட்டில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு உண்டான போஸ்டிங் இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ரொம்ப காலமாக பார்த்திங்கன்னா டெட்டாசிரியர்கள் போராடிட்டுருக்கிற ஒரே காரணம் 2013 மற்றும் 17 போஸ்டிங் எப்போ போட போகிறாங்க. இதைத்தான் நம்ம ஆசிரியர்கள் எல்லாமே தினசரி போராட்டமாக இருந்தாலும் சரி, பிச்சை எடுக்கும் போராட்டமாக இருந்தாலும் சரி, இந்த போஸ்டிங் எப்போ வரும், இந்த போஸ்டிங் எப்போ வரும், எங்களுக்கு எப்பொழுது இந்த பணி நியமன ஆணைகளை வழங்க இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேள்விக்குறிகள் நாளுக்கு நாள் எழுந்து கொண்டு தான் இருக்குது. ஸோ வேண்டும் அந்த மாதிரி போராட்டங்களில் ஈடுபட்டிருக்காங்க. அது மட்டுமே கிடையாது, முதற்கட்டமாக பார்த்திங்கன்னா மனுக்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. டெட்டாசிரியரை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன குறிப்பிடுறாங்க அப்படின்றது, அனைவருக்குமே டெட் தேர்ச்சியில் 60 மதிப்பெண்கள் வழங்கணும். அனைத்து கம்யூனிட்டிக்குமே ஈக்குவலண்ட்டாக மார்க் கொடுங்க. ஏன்னா இது ஒரு தகுதி தேர்வு மட்டும்தான், அதனால் ஈக்குவலண்ட்டாக கொடுங்க அப்படின்றது எல்லோருடைய கோரிக்கையாக இருக்குது. ஸோ நிச்சயமாக பார்த்திங்கன்னா இவர்களின் கோரிக்கைகளை ஏற்று ஈக்குவலண்ட்டான மதிப்பெண்கள் வழங்குவாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்புகள் அதிகரித்து கொண்டு தான் இருக்கிறது மக்களே. ஸோ நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி இவர்களுக்கு ஒரு சில ஈக்குவலான ஒரு அப்டேட்டு கொடுக்க போகிறதா தகவல் வந்திருக்கு. ஸோ நிச்சயமாக இன்னும் ஒரு சில தினங்களில் ஆசிரியர் பள்ளி கல்வித்துறையில் இந்த முக்கியமான அப்டேட்டுகள் அனைத்தும் நமக்கு வெளியிடப்படலாம். ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி அப்டேட்டை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்துருங்க. அடுத்த தகவல் என்ன அப்படின்னா, டிஆர்பியோடைய ஹெல்ப்லைனுக்கு இந்த யூஜிடிஆர்பியோடைய தேர்வு தேதி எப்போ வரும், டிஎன் டெட் 2026 தேர்வு தேதி எப்போ வரும் அப்படின்னு கேட்டதுக்கு எலெக்ஷன் டேட்ஸ் எல்லாமே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ எலெக்ஷன் டேட்ஸ் கம்ப்ளீட் ஆன உடனே உங்களுக்கு தேர்வு தேதிகள் அறிவிக்கப்படும் அப்படின்ற மாதிரி குறிப்பாக சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ எலெக்ஷன் டேட் வில் ஃபினிஷ் த எலெக்ஷன் டேட். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நமக்கு பார்த்திங்கன்னா அந்த யூஜிடிஆர்பி மற்றும் எஸ்ஜிடியோடைய நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வெளியிட போகிறாங்க. ரெடி ஆகிக்கோங்க. ஸோ டெட் தேர்வில் அனைவருக்குமே 60 மார்க்குன்ற மாதிரி நீதிமன்ற வழக்கு போயிட்டுருக்கு. ஸோ வழக்குடைய இறுதி தீர்ப்பு இந்த வெள்ளிக்கிழமைக்குள்ளார வரும் என்ற எதிர்பார்ப்புகள் அனைவருடைய மத்தியிலும் இருக்குது. ஸோ பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம். டிஆர்பியோடைய அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருடைய சிவி பார்த்திங்கன்னா ரத்து செஞ்சறதுக்கு நிறைய வாய்ப்புகள். ஏன்னா தேர்தல் தேதிகள் அறிவிக்கப்பட்டதுனால இதுக்கப்புறம் சிவி ப்ராசஸ் எல்லாமே ஹோல்ட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி தகவல் வந்திருக்குங்க. ஸோ பொறுத்து நம்ம பார்க்கலாம். டிஆர்பியில் இந்த தகவல்கள் அனைத்துமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.